பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்கி காட்டுவோம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு அவர் பதிலளித்து உரையாற்றினார். அப்போது மக்களுக்காக ஆற்றிய பணிகளை அவர் எடுத்துரைத்தார். ரசிகர் மன்றமாகவும் பின்னர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் பல்வேறு பிரச்சினைகளில் மக்களுக்காக தாம் தொடர்ந்து பணியாற்றியதாக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். மக்கள் அளித்த அரவணைப்பால்தான் இப்போது சாமானிய மக்களுக்கான ஆட்சியை அமைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் முச்சமாக நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான். லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தையும் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகத்தையும் உருவாக்கி காட்டுவோம் என்று உறுதியளித்த முதலமைச்சர் விஜய், தூய்மையான ஆட்சியை வழங்குவதே தாவிகாவின் இலக்கு என்று தெரிவித்தார். மின்வெட்டு போன்ற மக்கள் பிரச்சினைகள் படிப்படியாக சீராக்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இருமொழிக் கொள்கையே தொடரும் என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பற்றி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்கே யாராலையும் சகிச்சிக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி புதுசாக வந்துடல. இதெல்லாம் பல வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமாக கண்டுக்காமல் விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பற்றி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையாக தெரியல, அவதூறு அரசியலாக தான் தெரியுது, பழி போடுற அரசியலாக தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்கள பார்த்து ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சிலாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால் கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.